திமுகவில் ரிசல்ட் வந்த அப்புறம் எல்லாரும் ஒப்பாரி வைக்க தொடங்கிட்டாங்க. இன்றைக்கி கீதா ஜீவன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அழுகின முட்டைன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அழுகின முட்டைக்கு ஃபேமஸானவங்க இந்த அம்மா. இன்றைக்கி அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சராக விஜய் வந்துட்டாங்க, ஆனால் முதலமைச்சருக்கான எந்த தகுதியும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. ஏங்க, பிடிக்குதோ பிடிக்கல, அந்த பதவிக்கு, அந்த முதலமைச்சர்ன்ற பதவிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? எனக்கு கூட தான் பிடிக்கல விஜய் அவர்கள் முதலமைச்சர். அதுக்கிட்ட நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச முடியுமா? மரியாதை கொடுத்து தானே ஆகணும். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீ என்ன தகுதியில் உனக்கு என்ன தகுதி இருந்தது நீ திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சரான? நான் கேட்குறேன். அதாவது ஒரு சத்துணவத்தில் சத்துணவு கூடத்தில் முட்டை கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. அதில் அழுகின முட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கேட்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா விளக்கம் சொல்கிறாங்க. அன்றைக்கி மழை பெய்துச்சு, வேனில் வரும்போது முட்டை மேலே அந்த தார்பாய் போட மறந்துட்டாங்க வேனில். அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு சீல் போடுவாங்க. அன்றைக்கி பார்த்து கருப்பு சீல் வச்சுட்டாங்க முட்டை மேலே. அந்த முட்டையில் இருக்க அந்த மையெல்லாம் உள்ளே இறங்கி, நல்லா கவனிங்க, முட்டை ஓடுக்குள்ளே இறங்கிச்சான். மையெல்லாம் இறங்கி கருப்பு கலரானதுனால தான் முட்டை அன்றைக்கி கருப்பாக இருந்துச்சு, எல்லாமே கெட்டு போன முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தவங்க இந்த அதிபுத்திசாலி இந்த அம்மா பேசுகிறாங்க. அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு பார்த்து நாவடக்கத்தோடு பேசணும். அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் தாகூர் அண்ணன், காங்கிரஸோடைய தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஆளுநர் திணிக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு கல்வி உரிமையிலேருந்து மூக்க நுழைக்கக்கூடாது மத்திய அரசாங்கம். தமிழ்நாட்டு பிள்ளைங்க மாணவர்கள் என்ன படிக்கணுன்றது தமிழக அரசு தீர்மானிக்கும் சொல்கிற மாணிக்கம் தாகூர் கிட்ட கேட்குறேன். நீ யார் அதை தீர்மானிக்கிறதுக்கு? பெட்ரோலில் இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க தீர்மானிப்பாங்க அவங்க என்ன படிக்கணுன்றது. ஏங்க, உங்களுக்கு 2 பாஷை தெரியுதுங்க. தாய்மொழி கல்வியோட ஆங்கிலமும் நீங்கள் படிக்கிறீங்க, தமிழோட ஆங்கிலமும் படிக்கிறீங்க. கூட அடிஷ்னலாக ஒரு மொழி படிக்க சொல்கிறாங்க. அது உங்களுக்கு என்ன நல்லது தானேங்க ஒரு பாஷை கற்றுக்கிறது. இதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்வாரா எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டான்றத? நீங்கள் திமுகவுடைய முதுகில் சவாரி செய்து இன்றைக்கி கணிசமான ஒரு எம்எல்ஏ கிடச்சி, சில அமைச்சர்களும் கிடச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. அதை சொல்கிறதுக்கு வேண்ட உரிமையும் உங்களுக்கு இல்லை. அது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் தீர்மானிப்பாங்க, இல்லை பிள்ளைகள் தீர்மானிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேசிய கல்வி திட்டத்துக்கு ஆதரவு அளிப்பார் தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அவர்.